ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஹாப்பியான மூமெண்ட் என்ன அப்படின்னா, நான் என் யூடியூப்பில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா வந்து நான் ரெகுலராக வீடியோ போட மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு 10 டேஸாக தான் வந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு கிடைச்ச படம் தான் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. நான் எப்பவுமே வந்து சொந்தக்காரங்களை வந்து நான் நம்பவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்மளை வந்து அவங்க கேலி கிண்டல் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வந்து அவங்கக்கிட்ட யார்கிட்டேயுமே வந்து நான் எதையுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். ஏதாவது எனக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார், இவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். நான் வேறு யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். அவ்வளோ க்ளோஸாக நான் யார்கிட்டேயும் இருக்கவும் மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் யூடியூப் வந்து நான் வீடியோ போடுறதும் வந்து யாருக்குமே நான் வந்து சொல்லவே கிடையாது. ஏன்னா சொன்னால் நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க. இதெல்லாமா வீடியோ போடுவேன், இதெல்லாமா பண்ணுவேன், அவங்களுக்கு அது கூட பண்ண முடியாது. ஆனாலும் இதெல்லாம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி சிரிப்பாங்க. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வந்து வீட்டு வேலையில் செஞ்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் செய்வேன். ஸ்வீட் செஞ்சும்போது நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படியான்னு சொல்லுங்கள். யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாமல் நம்ம அதை சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல இதெல்லாமா வீடியோ போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். பட் இப்போ வந்து அவர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. நீ போடு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட சொன்னேன் 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு விஷ் பண்ணார். அதுவும் ஒரு பெரிய ஹாப்பி தான். ஸோ நீங்களும் வந்து என்ன மாதிரியே இருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ அதை ஃபேஸை காட்டி சொல்லாமல் நான் வந்து அப்படியே வேலை செய்கிற மாதிரியே சொல்லிட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.